ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன தான் முன்னாடி நாளே லஞ்சுக்கு இது பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அந்த அன்னைக்கு காலையில் இருக்க மைண்டை பொறுத்து தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். அப்படி தான் யோசிச்சுட்டே இன்றைக்கி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண் எதிர்க்கே கத்திரிக்காய் தான் இருந்தது. இன்றைக்கி அவனை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். வழக்கமாக ஃப்ரைடே ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன். நேற்று ரொம்ப சிம்பிளாக பருப்பு வச்சு வேலையை முடிச்சிட்டேன். அதனால் இன்றைக்கும் அதே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையானதெல்லாம் வதக்கி அரைச்சிட்டேன். அப்படியே சைடில் ரைஸும் வச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறது ஒன்று பண்ணுறது ஒன்றா பண்ணுவீங்க அப்படிங்கிறது என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. அதனால் சிம்பிளாக ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஆம்லேட்டும் போட்டு வேலையை முடிச்சாச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் சிம்பிளாக லஞ்ச் பேக் பண்ணி அனுப்புவீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.